எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. சரி, இந்த லாஸ்ட்டாக ஒரு லாங் வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். லாஸ்ட்டு எதுக்குன்னா, இதுதான் வந்து எண்ட் ஆஃப் பேபி பம்ப்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் பேபி பம்ப்லாம் கிடையாது, பேபி ஆன் போர்டு தான். ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் டிலே பண்ண தேவையில்லைன்னு காலையில் எழுந்திரிச்சு உட்காந்து ஹாஸ்பிட்டல் பேக் எல்லாமே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த லாஸ்ட் மந்த்து ஃபுல்லாகவே வந்து பேபிக்கான ஒரு ப்ரிப்ரேஷன் தான். என்னென்ன வாங்கலாம், அதாவது எதில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போதைக்கு. ஏன்னா நம்ம இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன மாதிரி திங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மட்டும் பார்த்து தேடி ஒரு சில வெப்சைட் எல்லாமே இன்ஸ்டாகிராம்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து குட்டி குட்டியாக ஹார்ட்டு போட்ட மாதிரி ரிசீவிங் டவல் ஒன்று வாங்கினேன். இதான் வந்து வீட்டில் சொல்லி தான் வச்சுருந்தேன். குழந்தை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்களே எப்படியும், அப்போ வந்து கண்டிப்பாக இதில் தான் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக தான் குட்டி குட்டி ஹார்ட்டின் போட்ட மாதிரி வாங்கினேன். அப்புறம் இந்த பேக் வந்துட்டு ZOEY அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் தான் வாங்கினேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. கலருமே இந்த பேஸ்டல் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பேபிக்காகவே வாங்கினது. ஸோ குழந்தையோட திங்ஸ் மட்டும் வச்சுக்கலாம் ஹாஸ்பிட்டல் போகும்போது. இப்போன்னு கிடையாது, ட்ராவல் பண்ணும்போது இல்லை மற்ற டைம் நம்ம இங்கே வேக்சின்லாம் போடும்போது கூப்பிட்டு போவோம்ல. ஸோ அப்போ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ நிறைய இந்த பார்ட்டிஷன் மாதிரி இருக்கும். தனியாக வைப்ஸ் வச்சுக்கலாம், டைப்பர் வச்சுக்கலாம், அப்புறம் இந்த ஃபேஸ் டவல் அந்த மாதிரி நமக்கு எது தோணுதோ அதெல்லாம் தனித்தனியாக நம்ம உள்ளே வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதுக்குன்னே ஒன்று வாங்கின பேக் இது. இதெல்லாம் நான் ஆக்சுவலாக எப்படி வாங்கினா, எனக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப நாலேஜ்லாம் கிடையாது இதில். ஏன்னா நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், நான் ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போது ஹாஸ்பிட்டல் போகும்போது 2 கட்டை பை தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். எனக்கு அதில் என்ன வைக்கணும்னு கூட தெரியாது. எல்லாமே வீட்டில் அம்மா எடுத்து வச்சது தான். பட் இப்போ வந்துட்டு என்னென்னா, நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறோம்ல, நிறைய மதர்ஸ் வந்துட்டு அழகாக சூப்பராக ப்ரீ பிளான் பண்ணி அழகாக ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசையாக இருக்குல்ல. சரி, நம்மளும் யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை, இவங்க அதை வாங்கிட்டு வருவாங்க, இவங்க இதை பண்ணுவாங்கன்னு. எல்லாத்தையும் நம்மளே ப்ரீ பிளான் பண்ணி எடுத்து வச்சுருவோம். அது வந்து நமக்கு பெஸ்ட்டு. நம்ம அங்கே போய் இது இருக்கா அது இருக்கான்னு தேடாமல் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். முழுக்க நான் எல்லாமே நிறைய வீடியோஸ் பார்த்து தான் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு அதெல்லாம் வாங்கிட்டேனா அப்படின்னு பார்த்து வாங்கி வச்சு பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, பிளாங்கெட் இருக்கும் பேபிக்கு. எல்லாமே வந்து மஸ்லின்லேயே வாங்கிட்டேன். ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஏன்னா நைனி பிறந்தப்போ எனக்கு அதெல்லாம் என்ன மெட்டீரியல் கூட தெரியாது. காட்டன் தவிர வேறு எதுவுமே எனக்கு பெருசாக தெரியாது. ஸோ இந்த டைம் அந்த மஸ்லின்றது வந்துட்டு எல்லாமே மெட்டீரியல் சூப்பராக இருந்தது. அதுலேயே வந்து ஃபேஸ் டவல் வாங்கிட்டேன், பாடி டவல் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த பிளாங்கெட்ஸு, அதை விட இந்த பர்ப் கிளாத்துன்னு ஒன்று இருக்குல்ல, பர்ப் டவல் மாதிரி மேலே போட்டு நம்ம அந்த ஃபீட் பண்ணிவிட்டு தட்டுறதுக்கு, அதெல்லாம் இப்போ தான் கேள்வியே படுறேன் நான். சரி, அதுவுமே வந்துட்டு ஒரு 2 செட்டு மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் ட்ரெஸ்ஸு வந்துட்டு ஒரு 10 ட்ரெஸ்ஸுக்கிட்ட வாங்கிட்டேன். சின்னதாக எல்லாமே இந்த ஜப்லாஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பட்டன் வச்ச மாதிரி, அப்புறம் நாட்டு வச்ச மாதிரி ஒரு 10 ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து எப்படி நம்ம ஒரு 3-4 மந்த்ஸ் வரைக்குமே போடலாம். அது வரைக்கும் இதையே ரிப்பீட்டடாக போட்டுற வேண்டியதான். அப்புறம் கூட வந்து இந்த நைட் சூட் மாதிரி இருக்கும்ல, ஃபுல்லாக ரேம்பஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 செட்டு வாங்கியிருக்கேன். அது நமக்கு இப்போ யூஸ் ஆகுமான்னு தெரியல. பட் இருந்தாலும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பட்டன் வச்ச மாதிரியே வாங்கியிருக்கேன். வாங்கின எல்லா ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், டவல் எல்லாத்தையுமே எடுத்து ஃபஸ்ட்டு லைட்டாக கொஞ்சம் பேபி டிட்டர்ஜென்ட் இருக்குல்ல, அது போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வெயிலில் நல்லா ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. அயன்லாம் பண்ணல, அப்படியே எடுத்து நல்லா கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு மடித்து எடுத்து வச்சுட்டேன். நிறைய செட்லாம் எடுத்து வைக்கல. ஒரு 5 டேஸ் ஆச்சு நான் என்ன பண்ணுறது ஹாஸ்பிட்டலில் அப்படின்ற ஒரு பயந்தானால ஒரு 5 செட்டு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். எங்களுக்கு வந்துட்டு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்குமா இல்லை ஹஸ்பண்ட் மாதிரி இருக்குமான்னு. மோஸ்ட்டாக என்ன மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் லாஸ்ட்டாக அந்த ஸ்கேன் பண்ணும்போது க்ரோத் ஸ்கேனில் அப்படியே என்னையை பார்த்த மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவார் ஹஸ்பண்ட் பார்த்ததும். அதாவது கண்டிப்பாக இப்போ பிறக்க போகிறது என்னோடய மினியேச்சர் தான் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருப்பார். ஏன்னா இதெல்லாமே 8th மந்த் அதை ஸ்கேன் பண்ணுவோம். அதுலேயே வந்து 3Dயில் வந்துட்டு சூப்பராக காமிச்சாங்க அந்த ஸ்கேனில். அவ்வளோ என்னமோ குழந்தைய அப்படியே கையில் நம்ம எடுத்து ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. எங்களுக்கு வந்துட்டு பாயாக இருக்கட்டும் கேர்ளாக இருக்கட்டும் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. ஆல்ரெடி கேர்ள் இருந்தால் அடுத்தது பாய் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கேர்ளாகவும் இருக்கலாம், இல்லை பாயாகவும் இருக்கலாம். அது எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டோம். பட் நமக்கு வந்துட்டு பேபி நல்லா ஹெல்த்தியாக சேஃபாக வந்துடுதா, அது மட்டும்தான் நமக்கு முக்கியம். ஏன்னா ஜெண்டர் வந்து எங்களுக்கு பெருசாக தோணவே இல்லை. 8 இயர்ஸ் ஆகுது நைனி வந்துட்டு வளர்ந்து. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்க போகிற ஒரு கிஃப்ட் இது அப்படின்ற மாதிரி தான் எங்கள் 2 பேர் மைண்ட் செட்டுமே. ஸோ அதனால் நாங்கள் எந்த ஜெண்டருமே ஃபீல் பண்ணவே இல்லை. இதுவாக இருக்கட்டும் அதுவாக இருக்கட்டும்னு எது வந்தாலுமே எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். ஸோ எப்படி வந்தாலும் நம்ம நைனி இது வரைக்கும் எப்படி பார்த்துட்டோமோ அதே மாதிரி தான் பார்த்துக்க போகிறோம்.
இந்த 2 பிளாங்கெட் வந்து மஸ்லினில் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து எந்த வெப்சைட்டில் வாங்கினேன்னா, இன்ஸ்டாகிராமில் தான் ஒரு பேஜ் கிட்ஸ் கிங்டம்னு ஒன்று இருக்குது. கிட்ஸ் கிங்டம் தான் நினைக்கிறேன், கரெக்டு தான். நீங்கள் வேணால் கொஞ்சம் சர்ச் பண்ணி கூட பாருங்கள். அதில் வந்து இந்த 2 பிளாங்கெட்ஸு ட்ரெஸ்ஸஸ் கூட அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன், ஜப்லாஸ்லாம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளாங்கெட்ஸ் தான். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், இந்த மெட்டீரியல்லாம் பார்க்கும்போது அப்பா எல்லாமே இதுலேயே இருந்தால் கூட நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பரான ஃபேப்ரிக் இது. ஆக்சுவலாக நான் வந்து இத்தனை நாளாக சரி இந்த டைம் எப்படியாச்சும் நார்மல் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு செகண்ட் ஒரு தாட் தான். மேபி அது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். பட் ஆனால் எனக்கு ஒரு லாஸ்ட்டு 2-3 டேஸாகவே வந்து மூமெண்ட்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நமக்கு தானே தெரியும் அந்த ஃபீல் எப்படி இருக்குது, இத்தனை நாளாக எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ நான் வந்துட்டு போய் செக் பண்ணேன். அப்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, மூமெண்ட் வந்து ஸ்லோவாகிறது வந்து கார்டு ஃபுல்லாக சுற்றிருக்கு, கழுத்தில் சுற்றிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி ஓகே, அதனால தான் மூமெண்ட் உங்களுக்கு கம்மியாக இருக்குது, பட் மானிட்டர்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வீடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால டெய்லியும் போயிட்டு நான் சிடிஜி மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ சிடிஜி எடுக்கும்போது பார்த்தா ரிப்போர்ட்லுமே ஸ்டார்டிங் ஒரு 2 டேஸ் எனக்கு அப்படி தான் வந்துச்சு. ஏன்னா அந்த ஹார்ட் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி வந்துட்டு அப்புறம் தான் நார்மலாச்சு. ஸோ அதனாலே வந்து ஒரு 3-4 டேஸ்க்கு வந்து மானிட்டர்லேயே தான் இருந்தேன். அதனால தான் வந்து என்னால் வீடியோஸும் போட முடியல டெய்லியும். அது நமக்கு வந்துட்டு ஒரு பயம், பதட்டம் எல்லாமே வந்துடுது. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துட்டு கடைசியில் இந்த மாதிரி வரும்போது யார் இருந்தாலும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் தானே, ஒரு கஷ்டம் இருக்கும். சரி மேபி எது வந்தாலும் பரவாயில்ல, நார்மலே ஆகலாம் கூட பரவாயில்ல, சிசேரியன் பண்ணாச்சு சேஃபாக எடுத்துடணும் குழந்தைய அப்படின்ற மாதிரி தான் இங்கே எல்லாருமே யோசித்தோம். ஈவன் டாக்டருமே அதான் சொன்னாங்க, இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம டைம் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒரு 2 டேஸ் பாருங்கள், ஏன்னா 3rd டைம் எடுக்கும்போது சிடிஜி வந்து கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சா. அப்போ என்ன சொன்னாங்க, இன்றைக்கி வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது எல்லாமே, வேணால் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்கள், நம்ம வந்து சிசேரியன் பண்ணுறதுனாலும் பண்ணிடலாம், இல்லை வெயிட் பண்ணி பண்ணாலும் பட் நார்மல் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா மறுபடியும் இந்த கார்டெல்லாம் சுற்றி இருக்கிறதுனால நார்மல் பண்ணும்போது இந்த கார்டு வந்துட்டு ஒரு மாதிரி புல் பண்ணி இழுக்கும், அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டெலிவரி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ரிஸ்க் நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்னவே நானும் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கவும் எனக்கு தைரியம் கிடையாது. சரி வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா நான் வந்துட்டு இல்லை நார்மலே ட்ரை பண்ணலாம், ரிஸ்க் எடுக்க ஓகே அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கெல்லாம் தைரியம் சுத்தமாக கிடையாது. ஏன்னா நமக்கு அதை பற்றி தெரியாது, நம்மளை மானிட்டர் பண்ண டாக்டருக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ நம்ம முந்திரி கொட்டை மாதிரி எதுவும் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையே ஃபாலோ பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால தான் வந்துட்டு என்ன பண்ணாங்க, நீங்கள் வந்து சரி அட்மிட் ஆகிருங்க, நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக வந்து 37 வீக்ஸ் தான் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீடு வேறு செக்ரேஷன் கொஞ்சம் வருதுன்னு சொல்லிட்டுனா அதுவும் வந்துட்டு சொல்லிட்டாங்க. பேபி மெச்சூர் ஆகிடுச்சுன்னா இதெல்லாம் கண்டிப்பாக வரும் தான். பட் 37 வீக்ஸ்ன்னு வரும்போது பேபி வந்து மெச்சூர் பேபி தான். ஸோ இதுக்கப்புறம் பண்ணுறது தான் கரெக்டு. ஏன்னா பேபி வந்து உள்ளே ரொம்ப டிஸ்ட்ரெஸ் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம வந்து சிசேரியன் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒப்பீனியன் சொல்லவே ஸோ எல்லாமே அதுக்கு ஓகே பண்ணியாச்சு. சரி ஓகே ரெடி ஆயிடுவோன்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ பிக்னிக்கு கிளம்புற மாதிரி இருந்தது. ஏன்னா வீட்டில் அப்படி தான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே பார்த்தா ஏதோ டெலிவரிக்கு போகிற மாதிரி தெரியலையே, ஜாலியாக திங்ஸ் எல்லாம் உட்காந்து எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி இருக்க மாதிரி இருக்கும். பட் உள்ளே வந்து நமக்கு ஒரு பயம் இருக்குது, என்ன ஆகுமோ தெரியல அப்படின்றது. பட் அந்த பயத்தை வந்து நான் வெளில காமிச்சிக்கவே இல்லை சுத்தமாக. இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஈவினிங்காக தான் போய் அட்மிட் ஆக போகிறோம், அதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் முடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பேபியோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மாம் திங்ஸ் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு யூஸ்வலாக நம்ம எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்மளோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும், கூட ஐடி ப்ரூஃபு, அப்புறம் இந்த கவர்மெண்ட் கார்டு இதெல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கணும். அண்ட் நான் வந்து மோஸ்ட்டாக என்ன எடுத்தேன்னா நர்சிங் ப்ரா, அப்புறம் பேண்டீஸு, பீரியட் பேண்டீஸ் வந்து வாங்கிட்டேன் அந்த மாதிரி ஒன்று. அப்புறம் இந்த டிஸ்போசபிள் பிரெஸ்ட் பேட் ஒன்று இருக்கும். ஏன்னா நம்ம ஃபீட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு அது வந்து இன்னொரு பிரெஸ்ட்லேருந்து கண்டிப்பாக அந்த செக்ரேஷன் இருக்கும்ல, ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அந்த ஆப்ஷன்லாம் எனக்கு அப்போ தெரியாது ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போது. இப்போது இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ஏன் யூஸ் பண்ணிக்கக்கூடாது, பெஸ்ட்டு தரேன் எல்லாமேன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் ஒன்று நமக்கு எதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி தான் பார்த்து வச்சுருக்கேன். ஈவன் மாம்ஸ்க்கு சொல்கிறேன். அப்புறம் நமக்கு வந்துட்டு இந்த ஃபீடிங் ட்ரெஸ் மாதிரி ஒரு 4 ட்ரெஸ் எடுத்து, ஏன்னா சிசேரியன் பண்ண நான் லாஸ்ட் டைம் வந்து 5 டேஸ் இருந்தேன் ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போது. ஸோ இந்த டைம் வந்து எத்தனை டேஸ் ஆகும்னு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 5 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு நமக்கு அண்ட் பேபிக்கு ஒரு 5 to 6 ட்ரெஸ் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் எப்படியும் பேபியை வந்துட்டு அவங்களே நமக்கு எப்படியும் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் இந்த சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் இப்போயே நமக்கு நீடு கிடையாது. இதெல்லாம் பொறுமையாக நம்ம வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு அந்த மாதிரி திங்ஸ்லாம் எதுவுமே வாங்கவே இல்லை. அப்புறம் நமக்கு வந்துட்டு இந்த ஃபேஸ் வாஷு, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு இந்த மாதிரி திங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன்.
அண்ட் இது வந்து அம்மா ஊர்லேருந்து வரும்போதே கொண்டு வந்துட்டாங்க இந்த காட்டன் சாரீ எல்லாமே. இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி தான் நைனிக்கு வந்து கட் பண்ணி வச்சு யூரின் பாஸ் பண்ணும்போதெல்லாம் இதுதான் ஒரு துணி போனதும் நெக்ஸ்ட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணோம் திரும்ப. ஸோ இந்த பேபிக்கும் நம்ம அந்த மாதிரியே ஃபாலோ பண்ணிப்போம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி வச்சுட்டாங்க அம்மா. இதெல்லாம் எடுத்து யார் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சு தான் நைனி தான் இந்த ஒரு பேக் எடுத்து அழகாக கட் பண்ணதெல்லாம் ஒரு சைடு, கட் பண்ணாமல் இருக்க துணியெல்லாம் ஒரு சைடுன்னு போட்டு பேக் பண்ணி வச்சுருந்தா. ஏன்னா டயப்பரை வந்து நான் பாப்பாக்குமே யூஸ் பண்ணவே இல்லை ஸ்டார்டிங்கில். ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ஈவன் நைட்டு கூட எந்திரிச்சு அந்த துணியெல்லாம் செக் பண்ணி மாற்றிட்டே தான் இருந்தேன். டயப்பர் வந்துட்டு எப்போ போட்டேன்னா ஒரு 3 months கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் டயப்பர் நைட்டு மட்டும் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த பாப்பாக்கும் அதே மாதிரி யூஸ் பண்ணிப்போம் அப்படின்றதுக்காக தான் நான் காட்டன் துணியை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். அண்ட் இதே மாதிரி காட்டனில் நாப்பீஸ் மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இப்போ நிறைய வந்துருச்சு ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரியுமே ஒரு 10 இது வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து நம்ம நைட்டு டயப்பருக்கு பதில் நம்ம அதை யூஸ் பண்ணி கட்டிக்கலாம். பட் எது எப்படியோ இந்த ப்ரெக்னென்சி வந்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக தான் போச்சு. ஈவன் நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இங்கே கேர் பண்ணிக்கிட்டேன் வீட்டில். லாஸ்ட்டில் தான் அம்மா கூட வந்தாங்க ஒரு 10 days கிட்ட தான். பட் இது வரைக்குமே நான் அண்ணா ஃபுல்லாக கேர் பண்ணிக்கிட்டேன், எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். இருந்தாலும் எனக்கு பெருசாக அந்த டயர்ட்னஸ் இருக்கட்டும், எந்த ஒரு ஃபீலு கஷ்டம் பெயினுன்னு எனக்கு எதுவுமே தெரியவில்லை. ரொம்ப ஸ்மூத்தாக தான் போச்சு. ஏன்னா பேபியுமே ரொம்ப சமத்துன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு டார்ச்சருமே எனக்கு கொடுக்கவே இல்லை, எந்த ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு வலியுமே எனக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை. அது பாட்டுக்கு அமைதியாக இருந்துச்சு. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஈவன் லாஸ்ட் மந்த் நாளைக்கு இப்போ நான் டெலிவரிக்கு போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி காலையில் கூட நானே கடைக்கு தான் பைக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தேன். அதான் சொல்கிறேன், அதாவது என்னென்னா நானே தனியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு எனக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் இருந்தது அப்படின்றத சொல்ல வரேன். எங்களுக்கு என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட்னா, அவங்க எந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் வளர்ப்போம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நைனி வந்து பிறந்ததுலேருந்து ஒரு 1 year வரைக்கும் அம்மாவே வளர்த்து கொடுத்துட்டாங்க வீட்டில். அம்மா அப்பா இவங்களே போதும், அவங்களே வந்து வளர்த்துட்டாங்க. என்னை வந்து அதாவது டெலிவரி ஆகிருக்கு, என்னை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு கொடுத்துட்டு 1 year பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற வரைக்குமே நான் வீட்டில் தான் இருந்தேன். அண்ட் பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் வந்து சென்னைக்கே கூப்பிட்டு வந்தேன் அவளை. ஸோ அதுக்கப்புறமா வந்து கோவிட் வந்துருச்சு, திரும்ப வீட்டுக்கு தான் போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 1 year ஓடிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வயசு வரைக்குமே வீட்டிலே வளர்த்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஈஸியாக போயிடுச்சு. ஒரு 1 year வீட்டில் இருந்தால் அப்புறம் வந்து கொண்டு போய்ட்டு ஸ்கூல் சேர்த்து விட்டாச்சு, எல்கேஜி யூகேஜின்னு. ஸோ எனக்கு இப்படியே ஓடிடுச்சா. ஸோ இந்த பாப்பா வந்து பிறந்ததும் கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் டேக் கேர் பண்ணிப்போம், நம்ம தான் வளர்க்க போகிறோம் அப்படின்னும் போது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இதுதான் ஃபஸ்ட்டு பேபி வளர்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. என்னை ஆரம்பத்துலேருந்து நிறைய பேர் சொன்னது என்னென்னா, உங்களுக்கு வந்து பாய் பேபி பிறக்கும், கேர்ள் பேபி பிறக்கும் நிறைய சொன்னாங்க. பட் என்கிட்டயும் சில பேர் கேட்டதுன்னா, உங்களுக்கு பாய் வேணுமா கேர்ள் வேணுமா அப்படின்னு கேட்டேன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னது எனக்கு கேர்ளாக இருந்தால் டபுள் ஓகே தான், பாயாக இருந்தாலும் ஓகே தான், கேர்ளாக இருந்தால் எனக்கு டபுள் ஓகே. ஏன்னா வளர்க்குறது கொஞ்சம் ஈஸி. ஏன்னா நாங்கள் நிறைய பசங்களை பார்க்குறேன்ல, அதாவது பசங்களை வளர்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல வரல, பட் அது நமக்கு ஹேண்டில் பண்ண வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி வந்துச்சுன்னா நம்ம இனிமேல் தான் கற்றுக்க போகிறோம். பட் கேர்ளாக இருந்தாலும் எனக்கு அது டபுள் ஓகே தான். ஏன்னா ரொம்ப ஈஸி. நைனிலாம் வந்துட்டு ரொம்ப சமத்தாக வளர்ந்துட்டேன் என்கிட்ட. அதே மாதிரி இந்த பாப்பாவும் ஈஸியாக வளர்ந்துரும். ஸோ அவ்வளோதான், பேக் பண்ணியாச்சு. பேபிக்கு ஒரு பேக்கில் அண்ட் மாமிக்கு ஒரு பேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அதான் எனக்கே சிரிப்பாக தான் இருந்துச்சு. நிஜமாலுமே என்னை பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரியே தெரியல. ரொம்ப ஜாலியாக போகிறேன். ஆனால் போய் எல்லாருக்கும் அங்கே சிசேரியன் பண்ணதுக்கப்புறம் தெரியும் நிலமை எப்படி இருக்குன்னு. நம்மளால் நடக்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது. இதுக்கு இவ்வளோ அலப்பறையான்னு தோணும். பட் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு சின்ன ஆசை இல்லை. ஃபஸ்ட்டு தான் பண்ணல, இப்போயாச்சும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இதெல்லாம் பண்ணி வைப்போமேனு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூட இந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். 2 ஃப்ளாஸ்க்கு, அப்புறம் பிளேட்டு, கிளாஸ் இதெல்லாம் வந்து அம்மா எடுத்து வைக்க சொன்னாங்க. நமக்கு இது நீட் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா மேபி ஹாஸ்பிட்டலில் நமக்கு ஃபுட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அவங்களே எப்படியும் பிளேட்ஸ்லாம் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் ஸ்பேர் கொண்டு எடுத்துகிட்டு போவேன்னா கூட நம்ம அட்டெண்டர் இருப்பாங்க சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் தண்ணி வந்து ஃபீட் பண்ணும்போது நிறைய தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா ஃபஸ்ட் டைமே அப்படி இருந்தது. ஸோ அதனால் பாட்டில் வந்து ஒரு 2-3 பாட்டில் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். ஃபில் பண்ணி வச்சுக்கலாம், அப்பப்போ ரீஃபில் பண்ணிவிட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி பேகு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து என்ன எடுத்து வச்சுன்னா, ஃபீடிங் பில்லோ. இது வந்து சிசேரியன் பண்ண உடனே நமக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா நான் இதை அப்போ யூஸ் பண்ணதே இல்லை. பட் இருந்தாலும் கையில் எதுக்கு எடுத்து வச்சுப்போம், திரும்ப வீட்டுக்கு வரணும் ஹாஸ்பிட்டல்லேருந்துன்னு சொல்லிட்டு ஃபீடிங் பில்லோ எடுத்துகிட்டேன். அண்ட் பேபி கேரி பெட் ஒன்று வாங்கியிருந்தேன், அதையுமே எடுத்துக்கிட்டேன்.
அண்ட் எங்கே போனாலும் இந்த ரிப்போர்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இத்தனை நாள் நம்ம வந்து கண்டினியூஸாக காமிச்சிட்டே இருக்கோம்ல, ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரியே அதில் தான் இருக்கும். ஸோ அது வந்து அவசியமாக கையில் எடுத்துக்கணும். ஸோ அதை மிஸ் பண்ணுறக்கூடாது. இது வரைக்கும் தான் நமக்கு அது யூஸ் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேபி டிஸ்சார்ஜ் பண்ணும்போது நமக்கு கொடுப்பாங்கள்ல, அந்த டிஸ்சார்ஜ் நம்மளோட சம்மரி தான் நமக்கு யூஸ் ஆகும். நம்மளோடதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு அதை பற்றி அதுக்கப்புறம் யாரும் கேட்கவே மாட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக பேபியோட திங்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ ஃபைனலாக அந்த ரிப்போர்ட் வந்து எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டு அண்ட் கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் காரில் எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போது நார்மலுக்கு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பனிக்கூடலாம் உடஞ்சி பேபி ஹார்ட் ரேட்லாம் ஸ்லோ ஆகுது, உடனே சிசேரியன் பண்ணணும்னு பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த பெயினுக்கு சிசேரியனே ஓகேன்னு தோணுச்சு. பட் இப்போ வந்துட்டு எனக்கு சிசேரியன் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுலேருந்தே ஒரு மாதிரி பயம் உள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா ஒரு சில டைம் நமக்கு நம்மளோட மைண்டு நம்மளோட ஹார்ட் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்காத விஷயத்த நம்ம எப்படா ஏற்றுப்போன்றக்குள்ள எந்திரிச்சு ஓடிடலாமான்னு அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு இப்போ இருந்துகிட்டே இருக்குது. சிசேரியன் பண்ணணுமா அப்படின்னு காலையிலேருந்து அந்த ப்ரேயரில் தான் ஓடிக்கிட்டுருக்கேன் என் மனசே. தெரியல, பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் சேஃபாக வந்துட்டால் பரவாயில்ல, அது மட்டும் தான் எனக்கு தோணுது. சரி, நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். வரும்போது பேபியோட மீட் பண்ணலாம். பை பை, டேக் கேர்.